அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு மகன் இருக்கான், இந்த 2 வயசு, ரொம்ப எப்பப்பாரு திரைப்படங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான், படிப்பில் அவ்வளவா கான்சன்ட்ரேஷன் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ன பொழுது, ஏன் ஆமாம் நீங்கள் பேசுனீங்களா மனம் விட்டு? இல்லைங்க, அங்கேயே ஒருத்தர் சொன்னாங்க, இவன் தினம் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணினான்னாக்கா படிப்பில் கான்சன்ட்ரேஷன் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், அவனுக்கு ஏதாவது ஒரு ஜப மாலையை வாங்கி கொடுத்து அதை நீங்கள் அவனை ஜபம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அவனை ஒரு 10 நிமிஷம்தான் கண்ணா, உனக்கு இது நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லி நல்லத்தனமாக பண்ணி பாருங்களேன்னு சொன்னதுனால நான் இப்போ இந்தியா வந்திருக்கேன், எனக்கு ஒரு ஜபமாலை வாங்கி தரணும். சரி, நீங்கள் அவனுக்கு என்ன மந்திரம் சொல்லி தருவீங்க? நீங்கள் தான் சொல்லணும்னு என் தலையில் போட்டுட்டார் அந்த பொறுப்பையும். பட் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஜபமாலைங்கிறது விளையாட்டான விஷயம் இல்லை, சும்மா வாங்கி போட்டுக்கிறது இல்லை. எல்லா மதத்துக்காரங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அப்புறமா ஜொராஸ்ட்ரியன்ஸ், பார்சின்னு சொல்கிறோமே ஜொராஸ்ட்ரியன்ஸ், எல்லாருக்குமே எல்லா மதத்தினருக்கும் இந்த ஜபமாலைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகவே இருக்குது. நாம் அதில் ரொம்ப ஆழ்ந்து நோக்காததுனால நமக்கு தெரியலை. அப்படியே கண்ட பிளாஸ்டிக் மணியெல்லாம் ஜபமாலை ஆகாது. துளசி மணி மாலை அல்லது ஸ்பட்டிகம் அல்லது ருத்ராட்சம், இதெல்லாம் தான் ஹோலி பீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோங்கிறத மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் ஒரு ஸ்பட்டிக மணி மாலை எடுத்தாங்கன்னாக்கா இதில் 108 இருக்கும். 108 ஸ்பட்டிக மணி மாலையில் கீழே இருக்கிறதுக்கு பேர் கிருஷ்ணமணின்னு பேர். சில பேர் இதை மேருன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜப மாலையை எப்படி ஜபிக்கணுங்கிறதும் முறை இருக்குது. நம்ம பாட்டு சும்மா கையில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாலையை மார்புக்கு நேராக பிடித்து கொள்ள வேண்டும். எங்கே ஹிருதயம் இருக்கோ அங்கே தான் இதை பிடிச்சுக்கணும். உட்கார்றது சுகாசனமாக இருக்கணும். சப்பளம் கட்டி உட்காரலாம், பத்மாசனத்தில் எல்லாராலையும் உட்கார முடியாது, தரையில் உட்காரக்கூடாது. ஒரு கம்பளி விரிப்பு, ஏன் இவ்வளோலாம் கீழே கம்பளி விரிப்பு போட்டுக்கணும், இல்லாட்டா பலகா போட்டுக்கணுங்கிறீங்க, அது மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுக்கணும், உட்கார்ந்து தான் பண்ணணும், நின்றுட்டு பண்ணக்கூடாது, இவ்வளவு கட்டுப்பாடுகள் ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு மந்திரத்தை ஒரு குரு முகமாக நம்ம அதை உபதேசம் வாங்கி கொண்டு அதை நம்ம சொல்கிற பொழுது, ஏதோ ஒரு விஷயத்தையே நம்ம திருப்பி 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 சொல்கிற பொழுது, ரிப்பீட் பண்ணிக்கிற பொழுது உடம்பில் ஒரு எனர்ஜி வரும். இந்த எனர்ஜி பூமிக்குள்ளே போயிடக்கூடாது, எர்த்தாயிடக்கூடாதுங்கிறதுக்காக, இது நம்ம உடம்புலையே தங்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல ஆசனம், சுத்தமான ஒரு ஆசனம். கம்பளியாக இருந்தாலும் அது கடப்பான் இல்லை, கடத்தின்னு சொல்லுவாங்களே, அது கடத்தி இல்லை, அதுலேயே ரீட்டைன் ஆகும். அப்படியே நேர உட்கார்ந்து இந்த மணியை சுத்தமான மனசோட, ஏற்கனவே ஒரு குரு கிட்ட நாம் உபதேசம் வாங்கியிருக்கணும். உபதேசம்னா என்ன? அவங்க சொல்லி தருவாங்க. இந்த ராமாங்கிற மந்திரம் யார் வேணால் பண்ணலாம் இல்லைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு மூலமாக அந்த ராமாவையே அவங்க சொன்னால் கூட போகும். இப்போ இந்த பையனுக்கே கூட, ஐயா நீங்கள் ராமான்னு சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். இந்த மாலையை பிடிச்சிக்கிறதுல ஒரு முறை இருக்குது. இந்த விரல் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் தர்ஜனின்னு பேர். தர்ஜனின்னாக்கா இது அவன் அது தப்பு பண்ணியிருக்கான், இவன் இதை தப்பு பண்ணியிருக்கான், இதைத்தான் காட்டுறோம் நம்ம. அவன் தப்பு பண்ணியிருக்கான், இவன் தப்பு பண்ணியிருக்கான்னு பேச மாட்டோம். இவன் செஞ்சான், அவன் செஞ்சான், நம்ம இந்த விரலை தானே காட்டுறோம். இது நான்ங்கிறத காட்டுறது, அதனால் இது வேண்டாம். இந்த நடு விரலும் கட்டை விரலும் மட்டுமே எடுத்துக்கொண்டு இப்படித்தான் இதை இங்கே பிடிச்சுக்கணும். இப்படியே உங்கள் பக்கமாக இதை உருட்டிக்கிட்டே வரணும். இது நீங்கள் செய்ய தான் வரும். ஒரு மணியாக ஒரு முறையும் சொன்ன பிறகு இதை நகர்த்தி ஒரு ரவுண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. வந்த பிறகு இந்த கிருஷ்ணமணியை தாண்டக்கூடாது, அப்படியே திருப்பிக்கிட்டு திருப்பி இங்கேருந்து வரணும். இந்த நடுமணியை தாண்டக்கூடாதுங்கிறது இன்னொரு விதி. இங்கேயே பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறீங்களே அப்படின்னாக்கா, நீங்கள் பழங்கால படங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா, நான் சொல்கிறது ஓவியங்கள். இப்போ ஒரு ரிஷி உட்காந்து தபஸ் பண்ணுறாருன்னா, அவர் கை கடியில் ஒரு கட்டை ஒன்று வச்சுருப்பார், ஒய் ஷேப்பில் ஒரு கட்டை வச்சுருப்பார். இந்த கையில் கமண்டலம் வச்சுருப்பார், இந்த கையில் இந்த ஒய் ஷேப்பில் ஒரு கட்டை, அதை இந்த கை கடியில் வச்சுருவாங்க. இது வச்சுட்டாக்க இந்த கை தொய்யாது.
இப்போ நம்ம இப்படியே மாலை பிடிச்சிக்கிட்டே இருப்போம், கண்ணை மூடிக்கிட்டு ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இங்கே மடியில் கொண்டு வந்துடுவோம். இந்த மார்புக்கு நேராகத்தான் இந்த மாலையை பிடிச்சிக்கணும். 108ஆகவும் இருக்கலாம், 54ஆகவும் இருக்கலாம் அந்த எண்ணிக்கை. இப்போ இந்த கட்டையை இங்கே வச்சுட்டாங்கன்னா இந்த கை அசையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை இந்த கட்டை இங்கே இருக்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது இப்படி தூக்கி கையை பிடிச்சிட்ருக்கிற பொழுது மார்புக்கு நேர இதை ஜபம் பண்ணலாம். இன்னும் ஒரு இது என்னன்னு கேட்டாக்க, இந்த மாதிரி மந்திர உபதேசம் வாங்கி கொண்டு நீங்கள் ஜபம் பண்ணணும்னா ஒரு வஸ்திரத்தால் அதை மூடிக்கணும். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாதுன்னா, இது உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற டைரக்ட் கனெக்ஷன். மற்றவங்களுக்கு இவங்க எத்தனை மணி இருக்குது, எப்போ முடிப்பாங்கலாம் பார்க்கக்கூடாது. இதுக்குள்ளே ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டுக்கலாம், அல்லது புடவையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ளே கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு அதை ஒரு மினிமம் 108 குறையாமல் பண்ணணும். இல்லை அதில் பாதியாவது குறையாமல் பண்ணணும், முழுசாக பண்ணணும். எல்லா மந்திரத்தையும் அழகாக சொல்லணும். உங்களுக்கு என்ன ஒரு பெரிய லாங் மந்திரமாக இருந்தாலும் அதை முழுவதும் சொல்லணும். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன், வெறும் ராமா 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 ராமான்னு சொன்னால் கூட அது மார்புக்கு நேராக இருக்கணும். இந்த விரலும் இந்த விரலும் மட்டுமே சேரணும். இப்போ இதுக்கு ஒரு உபகரணம் இருக்குது. இது என்னன்னு கேட்குறீங்களா? ஜெயினர்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு இப்படி ஒரு மாலை உள்ள ஜப மாலை இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி போட்டுக்கிறாங்க, கழுத்தில் போட்டுக்கிட்டு இதுக்குள்ள ஜபமாலை இருக்குது பாருங்கள். இந்த ஜபமாலையை இப்படி உள்ளே போட்டு, இது ஏன்னு கேட்டால் இது இங்கே தான் நம்ம பண்ணணுன்னாக்கா இந்த மாருக்கு நேராக தானே இருக்குது, அந்த கட்டை வேண்டாம். இதை மாருக்கு நேர அப்படி போட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு இப்படியே ஒரு பை கிடைக்குதுங்க. இப்போ இந்த விரலும் வராது, நமக்கே தெரியும். கட்டை விரலும் நடு விரலும் மட்டுமே கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இப்போ மார்புக்கு நேராக அந்த உள்ளுக்குள்ளே விரலை, அந்த 2 விரலை வச்சு ராம ராம ராம், அதை இறஞ்சி வேற சொல்லக்கூடாது. இந்த மந்திர உச்சாடனம் இறஞ்சி சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். கண்ணை மூடிட்டு வாயை திறக்காமல். இத்தனை விஷயம் இருக்குது இதில். அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இவ்வளோலாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு. இப்போது இந்த ஜபத்தை சத்தம் போடாமல் மனசுக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று, காலையில் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா இப்போ எல்லாரும் அவசர அவசரமான உலகத்தில் ஓடிட்டுருக்கோம். காலையிலையும் சாயங்காலமும் உகந்த நேரம் இந்த ஜபம் பண்ணுறதுக்கு. இந்த ஜபத்தை பற்றி அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. ஜபமாலை தந்தவனே முருகா அப்படின்னு சொல்லியிருக்கார். முருகன் நாமமோ எந்த நாமம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை அழகாக ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிட்டு சொல்லணுங்கிறது தான் முறை. இன்னும் வேறு என்ன ஜபமாலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த காலையில் சாயங்காலம் பண்ணலாம். ஏதோ ஒரு மந்திரத்தை தான் சொல்லணும். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, ஒரு மாலையில் ஒரு மந்திரம்தான் சொல்லணும், வேறு மந்திரம் சொல்கிறதுக்கு வேறு மாலை எடுத்துக்கணும்னு கூட சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் உங்களுடைய ஒரு குரு அப்படின்னு ஒரு வழிகாட்டியை நீங்கள் தேர்ந்து எடுத்துக்கொண்டு அவர் உங்களை சீடனாக ஏற்றுக்கொண்டால் இதெல்லாத்தையும் அழகாக செய்ய முடியும். துளசி மாலையில் ஜபம் பண்ணலான்னு. இந்த ஸ்பட்டிகமணி மாலைக்கு என்ன ஒரு விசேஷம்னு கேட்டாக்கா, அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும். வெயில் காலத்தில் கூட இந்த ஸ்பட்டிகத்துக்கு அப்படி ஒரு குளிர்ச்சி உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு ஜபமணி மாலையை முறைப்படி வாங்கி முறைப்படி ஒரு குருக்கிட்ட நீங்கள் அந்த தீட்சை பெற்றுக்கொண்டு இந்த ஜபத்தை சொல்ல 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 உங்களுக்கு இந்த பிறவியின் பயன் என்னங்கிறது உங்களுக்கே புரியும்.